بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் சில நபிமார்களுடைய பிரச்சாரம், இஸ்லாத்தை அவர்கள் எடுத்துச் சொன்ன சில விஷயங்களை ஆங்காங்கே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். இந்த பிரச்சாரத்தினுடைய அந்த தன்மைகள் எப்படி இருந்தது என்பது பற்றியெல்லாம் சில இடங்களில் குறிப்புகளை திருமறை குர்ஆனில் பார்க்க முடிகிறது. இதை ஏன் அப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அது இந்த உலகம் அழியும் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு, இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக, அது ஒரு ஆசிரியத்தனமான ஒரு தன்மையை காட்ட வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனில் ஏராளமான விஷயங்கள் அப்படி இருக்கிறது. இது நமக்கு அந்த வசனங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பூஸ்டர் என்று சொல்வார்களே, உந்து சக்தி. பிறருக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது, பிறருக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது என்றால் சும்மா ஏதோ அந்த பயான் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் செய்யறது மட்டும் நீங்க நினைச்ச கூடாது. ஒவ்வொரு வகையில் போஸ்டர்கள் மூலமாக, வால் போஸ்டர்கள் மூலமாக, பயிற்சிகள் மூலமாக, தெருமுறை பிரச்சாரத்தின் மூலமாக, அன்றாடம் நம்முடைய நண்பர்களை, தெரிந்தவர்களை சந்திப்பதன் மூலமாக எத்தனையோ வகையான முறைகளில் இஸ்லாத்தை சொல்வதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது பற்றி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். வ இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீர் சரியான வழியில் இருக்கிறீர். வ இன்னக லததுஹும் இலா சிராத்தி முஸ்தகீம், சரியான வழியின்பால் மக்களை அழைக்கிறீர். வ இன்னக லதஹதி இலா சிராத்தி முஸ்தகீம், இதுதான் சரியான வழி என்று புரிய வைக்கிறீர், காட்டுகிறீர், சொல்லி காட்டுகிறீர். வ இன்னக அலா குலுகின் அதீம், மிக உன்னதமான குணத்தை உடையவர் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாராட்டுகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது சரியான வழியில், சத்தியமான வழியில் இருக்க வேண்டும். நல்லதின்பால், நேர்மையான வழியின்பால் அழைக்க வேண்டும். இது நேர்மையான வழி என்று புரிய வைக்க வேண்டும். நல்ல குணமும் நமக்கு இருக்க வேண்டும். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக, நபியே நீர் கொஞ்சம் சிடுமூஞ்சியாக இருந்திருந்தால் ஒருவர் கூட உன் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் என்ற கருத்தில் கூட திருமறை குர்ஆன் பேசுகிறது. நல்ல விஷயத்தை, நேர்மையான விஷயத்தை கொஞ்சம் முசுடுத்தனமாக சொல்லி பாருங்கள், எடுபடாது. நல்ல விஷயமாகவும் இருக்க வேண்டும், சரியான வழியாகவும் இருக்க வேண்டும். அது அன்பாக, நல்ல குணமாக, முசுடுத்தனம் இல்லாமல் அன்போடும் இருக்க வேண்டும். இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி நாம் சொல்லும் பொழுது ஒன்று விளைக்கணும், எவ்வளவு பிரமாதமாக நீங்கள் சொன்னாலும் சரி, எவ்வளவு அன்பாக சொன்னாலும் சரி, எவ்வளவு நளினமாக சொன்னாலும் சரி, அதையும் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள். அதை விளங்கணும். நீங்க இப்படி சொன்ன மாத்திரத்தை ஏற்றுக்கிறோம் நீங்க நினைக்க கூடாது. இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நீர் சரியான வழியில் தான் இருக்கிறீர், சரியான வழியில் தான் அழைக்கிறீர், சரியான வழியை புரிய வைக்கிறீர், அன்போடு சொல்கிறீர், நல்ல குணத்தோடு சொல்கிறீர். ஆனாலும் நீ நினைத்தவர்களுக்கு நிறைவு காட்ட முடியாது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்? இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், நமக்கு வரும். எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆதாரத்தை காட்டுகிறேன் என்று சொன்னாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்க சில பேர் சொல்லி பாருங்க, நான் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறேன், எங்களுக்கு தெரியாத குர்ஆனா அப்படிமா. அப்ப நீங்க ஆதாரம் தாங்களே, உங்கள்ட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிமா. எப்படி புரிய வைப்பீங்க இந்த மாதிரி ஆள? எங்களுக்கு தெரியாத குர்ஆனா, எங்களுக்கு தெரியாத ஹதீஸாம்மா, உங்களுக்கு தெரியுமில்லங்க, குர்ஆன் எடுத்தாங்க, உங்கள்ட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம், வரட்டுத்தனம் இருக்கும். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. எடுத்து சொல்வனுக்கு அந்த கவலை வரக்கூடாது. நான் சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டாலும், ஏற்றுக்கொண்டாலும், மறுத்தாலும் எனக்கு கூலி உண்டு என்ற உணர்வு தான் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு, ஒழுங்கா படிச்சா என்ன, படிக்காத யாரும் அவருக்கு சம்பளம் உண்டு இல்லைங்க. இதை கூட விளக்கணும். அவன் படிச்சா என்ன, மார்க் எடுத்தானே, நமக்கு என்ன, கரெக்டா அவன் நடத்திட்டு இருக்கணும். நடத்தும் பொழுது, சொல்லும் பொழுது நம்ம உணர்வு என்ன, அவன் ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் தான், எனக்கு கூலி உண்டு, எனக்கு நன்மை உண்டு. சென்டிமெண்டாக அன்பாக பேசினாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். உங்க பெத்த தாய்கிட்ட நீங்க பேசலையே, ஏமா ஏமா தர்காவில் போய் நாசமா போறீங்க, நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு உங்க அங்க போக வேண்டாங்க அப்படி சொல்லுவீங்க.
அதையே உங்க அம்மா திருப்பி எடுக்க. நானும் அதைத்தான பயப்படுறேன். அவுளியாக்களை எதிர்த்து நீ நரகத்துக்கு போயிடுவா என் புள்ள, எப்படி புரியுவாங்க? எப்படி புரிய வைப்பிய? அன்பாக சென்டிமெண்டாக அழகாக சொன்னாலும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் வச்சுக்கிறேங்க? நமக்கு பொறுப்பு என்ன? ஏத்துக்க. இன்னொன்னு இருக்குது, சில விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. மார்க்கத்தை, திருமறை குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை திருப்பி திருப்பி சொல்லும்போது என்ன ஆகும் தெரியுமா? கேட்பவர்களுக்கு ஒரு சடைவு, போர் அடிக்க. சில பேர் சில வசனம் சொல்றாங்க, யாருக்களை கேட்டதானே அப்படி பையன். இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. இன்னமல் முஃமினூன அல்லதீன யذكر الله وجلت قلوبهم واذا تليت عليهم آياته زادتهم ஈமானா. உண்மையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நடுக்கம் ஏற்படும், அவனுடைய வசனங்களை சொல்லும் பொழுது நம்பிக்கை கூடும் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லுது. நமக்கு வசனத்தை சொல்லிட்டா யாருக்கு கேள்விப்பட்ட வசனமானதா இது போன வாரமே சொல்லியாச்சு அப்படிம்பீங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படி வருது? மறுமையினுடைய அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிற அந்த விளைவு, அது தற்சமயம் முன்னால் இல்லை. நமக்கு எப்பமோ வரப்போகுது. முன்னால் இருந்தா பயப்படுவோம். உதாரணமா, பயங்கரமான சிங்கம், புலி உங்களை தாக்க வருது, வந்துருச்சுன்னு வைங்க, நடுங்கும். சிங்கம் வேண்டாம், பாம்பு வச்சுக்கிடுவோமுங்க. ஒரு பாம்பு வந்துருச்சு, பாம்பு உடனே நடுக்கம் வந்துடும். 2 நாட்கள் இன்னொரு பாம்பு அது நேரத்தை பயந்தாச்சே உண்டான பயப்படுவோம். ஏன்? விளைவு தெரியுது. கொத்திரும், நாசமா போயிடும், நம்மளை சின்ன பின்னமாக்கிறோம். விளைவு தெரியும் பொழுது, கண்கூடாக தெரியும் பொழுது நடுக்க வருது. இந்த நம்பிக்கை மர்ம விஷயத்தில் இருக்கணும். அந்த விளைவு நரகத்தில் போட்டுரும், பயம் இருக்கணும். அந்த நடுக்க எப்போ நமக்கு இருக்கணும். இந்த கவலையில வரக்கூடிய இந்த கவலை சொல்லும் பொழுது இதை பத்தி கவலைப்பட வேண்டியது. சொல்லிக் கொண்டே இரு. ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உனக்கு கூலி உண்டு அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி நிறைய ஏராளமான வசனங்கள் பாருங்க. அடுத்து சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு. யாரெல்லாம் இஸ்லாத்தை பிறருக்கு சொல்கிறீர்களோ, உங்க அண்ணன் நம்பிக்கை சொன்னாலும் சரி, அக்கம் பக்கத்துக்கு சொன்னாலும் சரி, யாருக்கு சொன்னாலும் சரி, ஒரு நபி சொல்றார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு. எதை நான் கூடாது என்று தடுக்கிறேனோ அதை நானே செய்து எனக்கு நான் முரண்பட விரும்பவில்லை அப்படிங்கிறார் ஒரு நபி சொல்றாங்க. அரே நான் ஒன்ன கூடாதுங்கிற அதையே நான் செய்வேனா? ஏன்? சில நேரங்கள் அப்படி நடக்கும். நீங்க கூடாதுன்னு பேசிட்டு இருப்பீங்க, தர்கா கூடாது என்ன சொல்லுவாங்க, ஒரு தரம் அஜ்மீருக்கு என் கூட வந்து பாருமா, ஒரே ஒரு தரம் இப்படி பேச, ஒரு தரம் வந்து பாரு. இப்ப நம்ம போக மாட்டோம்ல. இது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கணும். வரதட்சணை கூடாது, வரதட்சணை கல்யாணம் அநியாயமானது, அச்சுழியமானது, விருகத்தனமானது வாய்களிலே பேசுறோம். பேசிட்டு அதே வரதட்சணை போய் உட்கார்ந்து சாப்பிட்டீங்களே என்ன ஆகும்? பேசலாம். சோறுனா வாயப்படப்பாங்க. எனக்கு நானே முரண்படுகிறேன். இது அநியாயமானது, அக்கிரமமானதுன்னு பேசிட்டு அதுல போய் உட்கார்ந்து நான் தின்னுட்டு இருந்தேன் வைங்க, என் பேச்சு எடுபடாது. அது மட்டுமல்ல, பலா எஸ்தஹிப் என்ற கல்லதி நல்லா யோக்கினோம். நம்பிக்கையற்றவர்கள், உறுதியற்றவர்கள். உறுதியற்றவர்கள் என்ன? மழுப்புவான்ல, எதிலுமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான்ல, அவன் நபியை உண்மை துச்சமாக நினைக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை இல்லாதவன், உறுதி இல்லாதவனுக்கு ஏதாவது இருக்கா? எது வேண்டுமானாலும் செய்யும். வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்காது. வரவேற்ற கல்யாணம் ஓகே, சாப்பாடா ஓகே, சோத்துக்காக சாப்பாட்டிற்காக எதையும் செய்ய தயார். அதனால கேவலமா பேசுங்க, மானக்கேட அவனுக்கு கவலைப்படுவான். சோறு கிடைக்கல, அவன் என்ன செய்யக்கூடாது? உங்களை துச்சமாக நினைக்க கூடாது. அந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இருப்பான். எந்த வீட்டு கல்யாணம் சாப்பிடுவான். அது ஹராம ஹலான்னு பார்க்க மாட்டான். வெக்கம் இருக்காது. நீங்க அங்க உட்கார்ந்து கட்டிக்கணும். நேற்று பேசினா கமல் கண்டல் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதுங்க ஜாக்கிரத். மனிதனுக்கு தவறு வரக்கூடாது. தவறே வராது நான் சொல்லல, தவறு வரும். பிறர் துச்சமாக நினைக்கிற மாதிரி. சில நேரங்களில் பாருங்க, வசதி படைத்தவர்கள் கூட பிச்சைக்கு எச்சித்தனமாக நடந்து கொள்வதை நீங்க பார்க்கலாம். எங்க ஊரில் அதிகமாக அது உண்டு. வெளிநாட்டில் சம்பாதித்து வரலாம். ஒருத்தன் மாசம் 7000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பான். வெளிநாட்டுல 600 ரியால் 650 ரியால் 7000 ரூபாய் சம்பளம். அவன் வருவான். அவன் மச்ச அங்க இருப்பான். கவர்மெண்ட் வேலை 15000 ரூபாய் சம்பளமா இருக்கும், 20000 ரூபாய் சம்பளமா இருக்கும். மச்ச அங்க வரும்பொழுது, என்னடி என் அண்ணன் எங்க பேச மாட்டேங்கன்னு பொண்டாடி கேட்பான். என்னடி உங்க அண்ணன் வந்து ஏதாவது எனக்கு கவனிச்சாரடி? இவனுக்கு 15000 சம்பளம், அவனுக்கு 7000 சம்பளம். நான் என்ன பிச்சைக்கார பேரா? ஒரே ஒரு டைலர் தந்துட்டு போறான். இவன் 20000 ரூபாய் சம்பளம் வாங்க, அது எச்சித்தனம். அப்படி வரும். எவ்வளவு பெரிய வசதி இருந்தும் கூட அது எச்சித்தனம் இருக்குல்லங்க. இவெல்லாம் மனுஷனா அப்படி தோணும். 10000 ரூபாய்க்கு ரோம் கஞ்சி காய்ச்சுவான்.
அவன் செலவுல 2-3 நாளைக்கு நான் காசு கொடுப்பான். அப்புறம் தராயத்தோட முடிஞ்சு 2 வாழைப்பழம் சட்டை குடிச்சிருப்பான். எனக்கு ஒரு பழம் தான், என் பேரன் ஒரு பழம் தான். அது எச்சித்தனை எப்படி போக பார்த்தேன். இவெல்லாம் மனுஷன் அப்படி வரும். ஏன்னா 20,000 ரூபாய் ஓன் செலவுல கஞ்சி காய்ச்சிருக்க. இப்பெல்லாம் மனுஷன் இந்த புத்தி இருக்கிற எச்சித்தனமான புத்தி. இதைத்தான் அல்லா சுருக்கமாக சொல்ல எஸ்தகிப்பண்ண கல்லது எல்லாம் யோக்கினோம். உறுதியற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் உன்னை நபியை துச்சமாக நினைக்க கூடாது. கம்பீரமா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும். சோத்துக்காக தீவிரத்துக்காக வாய்ப்பு பழகக்கூடாது. பண்பு என்பது வேறு, அன்பாக இருப்பதுங்கிறது வேறு, நளினமாக பேசுவது என்பது வேறு. இதை வைத்துக் கொண்டு பிறர் துச்சமாக நினைப்பது போல நபியை நீ நடக்காதே. இப்படி எல்லாம் இஸ்லாத்தை சொல்பவன் இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வத்தூலவ் துதுகினோம், நபியே நீர் மழுப்புவதற்கு தயாராக இருந்தால், நீ வளைந்து கொடுக்க தயாராக இருந்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராகவே இருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க, இந்த நளினம் என்பது, அன்பு என்பது வளைந்து கொடுக்கிறேன்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். பிடிவாதம் பிடிக்கிறானே, நீங்க வரவேற்ற கல்யாணம் வரமாட்டேன்னு இருப்பிய, தர்கா கூப்பிட்டா வரமாட்டேன்னு இருப்பிய, இந்த பாத்தியா 40ஆம் பாத்தியா 50ஆம் பாத்தியா சோற திங்க மாட்டேன்னு இருப்பிய. பிடிவாதம் பிடிக்கிறானே, யார பிடிவாதம் பிடிக்கிறது அவன். பிடிவாதமா மாட்டேன் அப்படிம்பாங்க. பிடிவாதமாக மாட்டேன் நீ சொல்றிய. ஆனா ஆக்சுவலா அல்லாஹ் என்ன சொல்றான், அசர்ரு, அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். பிடிவாதம் வரட்டுத்தனம், இது என்ன வைராக்கியம். ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்பது கொச்சைப்படுத்தக்கூடிய பிடிவாதம் அல்ல, வைராக்கியம். வைராக்கியமாக இரு, நல்ல விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கும். உதாரணமா வரலாம், ஒரு சிகரெட் தந்து ஒரு தம் அடிய வேண்டாம், தம் அடிய வேண்டாம், பிடிவாதமா வேண்டாம் இல்லையே, மூதை நீலடா பிடிவாதமா வாயை கிழிக்கிற. யோசிச்சு பாரு, எது பிடிவாதம்? அயோக்கிய வரதட்சணை சாப்பிடும் சொல்றது பிடிவாதம், வரட்டுத்தனம். மோல்து பாத்தியா ஓதுன்னு சொல்றது வரட்டு பிடிவாதம். பாத்தியா சோற தின்னு மும்மாக்கு பாத்தியா ஓத மாட்டான்னு பிடிவாதம் முடிச்சாங்க. ஒரு சாராயம் இருந்தாலும் எது பிடிவாதம்? சாராயத்தை ஒரு பெட்ச் அடிச்சு பாருங்க, என்னடா பிடிவாதமா வாண்டாங்க அப்படி சொல்ல முடியுமா? எது பிடிவாதம்? இதையும் அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள். ஒரு நல்லதை செய்வதற்கு, ஒரு தவறை மாற்றேன் என்று சொல்வது சரி, வைராக்கியம் அப்படிதான் இருக்கணும். அந்த பிடிவாதம் தேவை. அதை செய்ய என்று தூண்டுபவர்கள் வரட்டு பிடிவாதம் பிடித்தவர்கள், அது ஜாக்கிரதையாக. நளினம் என்ற போர்வையிலே, நான் அன்பு பெயருங்கிற போர்வையில, பாசம் என்ற போர்வையில் வளைந்து கொடுக்காதே. வத்தூலவ் துதுகினோம், நபியே நீர் வளைந்து கொடுக்க தயாராக இருந்தால் அவர்கள் வளைவார்கள். அவருக்கு என்ன, ஒருதான் நம்ம வளைஞ்சா சரி, அவன் எதைத்தான் பார்க்கணும். நாம் நல்லதை கொடுப்போம், அவன் தவறு கொடுக்க தயாராக, தவறு செய்வதற்கு தயாராக இருப்போம். வளைந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறான். அல்லக்க பாஹிபு நப்சக அல்லாஹ் யகூனு முஃமினீன், அவர்கள் இஸ்லாத்தை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியே உம்மை ஏன் மாய்த்துக் கொள்கிறேன், நொந்து நொம்பலப்பட்டு போவாதீங்கிறான். இது ஏன் நீ சொல்லு, நம்மளுக்கு ஒரு கவலை வரும், கேட்க மாட்டேங்கிறாங்க. என் அண்ணன் தம்பி மாமன் வச்சு கேட்க மாட்டேங்க, என்னத்தை சொன்னா இதை பத்தி உனக்கு என்ன கவலைங்கிறாங்க. இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீ ஏன் கவலைப்படுகிறீர், உன்னை மாய்த்துக் கொள்ள போகிறீரா, தேவையில்லைங்கிற மாதிரி. ஏன் அப்படி கவலைப்படுறீரு? ஏத்துக்கிட்டாட்டி போறான். நாம் சொல்லும் பொழுது ஏத்துக்கிட்ட நோக்கத்தான் சொல்லணும், அது தப்பு இல்ல, அப்படிதான் சொல்லணும். கவலைப்பட்டு நொந்து நொம்பலப்படாது. இப்ப சொல்றான் நபியே நீர் சொல்வதை பொய் என்று நினைக்கிறார்கள் அவர்கள். ஒன்ன மட்டுமா நினைச்சான் அப்படிங்கிறாங்க. இதுதான் பூஸ்டர்ங்கிறது. அப்படியே நொந்து நொம்பலப்பட்டு ரசூல்லா இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அக்கறையோட கவலை, அன்பா சொல்லி, பண்பா சொல்லி, நேர்மையா சொல்லி, நல்லதை சொல்லி, குணத்தோட சொல்லி மண்டையை ஏற மாட்டேங்குத அப்படின்னு கவலைப்பட்டு உட்காரும் பொழுது குந்திபது கபலகம், நபியை ஒண்ணு மட்டுமா அவன் பொய்ன்னு நினைச்சான். உனக்கு முன்னால் எத்தனை பேர்களை சொல்றான், வருஷப்படுத்துறாங்க. கல்லபது கபல கௌமு நூஹின் வ ஆதின் வ சமூத் வ கௌமு இப்ராஹிம் வ கௌமு லூத் வ அஸ்ஹாபு மத்யன் வ குந்திப மூசா. லூத்துடைய கூட்டம் பொய்ப்பித்த பொய் என்று சொன்னார்கள் அந்த நபியை. இப்ராஹிம் கூட்டம் அப்படித்தான் சொல்லுச்சு, ஆது கூட்டம் அப்படி சொல்லுச்சு, சமூது கூட்டம் சொல்லுச்சு, மதியன் ஊர்க்காரன் சொன்னா குந்திப மூசா, மூசாவை பொய்ப்பிக்கவில்லையா? அப்படியே போட்டு கவலைப்பட்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இது. என்ன கவலை உனக்கு? என்ன ரசூல்லா சொல்லி ஒத்துக்கல, நபிமார்கள் சொல்ற நம்ம சொன்ன ஏன் கவலைப்பட, நம்ம சொல்றோம் அது என்ன கவலைங்கிறாங்க. நபிமார்கள் சொல்லி மண்டையில ஏறலையே, அது நபிமார்கள் சொல்லி மண்டையில ஏறலைங்கிறத நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிரச்சார ஸ்டைல பாருங்க. ஒரு வசனம் வருது பாருங்க,
இன்னொரு வசனம் இருக்கு, அர்சல்னா ரசூலனா தத்ரா குல்லமா ஜாவமத் ரசூலா கல்லபுஹு, தொடர்ந்து ரசூல்மார்களை அனுப்பி கொண்டிருந்தோம். ஒரு ஊர்ல எல்லாம் 3 ரசூல்மார்கள் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறாங்க. ஃபாதஸ்ரா பிசாலின் சூரத் யாசீன்ல வரும். 3 தூதர் ஒரே நேரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஒரு ஆள் சொன்னா ஒத்துக்குவானா, உன் அண்ணன் உன் தம்பி ஒத்துக்குவானா? அதை பத்தி கவலை கிடையாது. அக்கறை வேணும். வரலன்னு உட்காராத. நபி சொல்லி மண்டையில ஏறலையே. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. 3 நபி சொல்லி ஏறலையே. நீ சொல்லு, சொல்றத விடாத. அதான் நம்மளுக்கு சொல்றதல்ல. நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்க, ஒரு நபி சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கால ரப்பி நீ தாவத் கோமி லைலம் மனஹாரா. யா அல்லாஹ், நூஹ் நபி சொல்றாரு, இறைவா இரவு பகலாக நான் அழைத்தேன், பிரச்சாரம் செய்தேன். நம்மள மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு மீட்டிங் வருஷத்துக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இரவு பகலாக தாவத் கோமி லைலம் மனஹாரா, இரவு பகலாக பிரச்சாரம் செய்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, நான் கூப்பிட கூப்பிட என்னை விட்டு ஓடினார்களே தவிர ஒரு பேர் கிட்ட வர மாட்டாங்க அப்படி சொல்றாரு. அழைப்பு கூட கூட ஓடினார்கள். அதை பத்தி கவலைப்படாதுங்கிறான் ரசூலுல்லாஹ். கூப்பிட கூட ஓடி இருக்கிறான். ஓடினது மட்டுமல்ல, அதுக்கடுத்து பாருங்க, இன்சல்ட் பண்ணல. பேசும்பொழுது இன்சல்ட் பண்றது, கூப்பிடும் பொழுது வைன்னி குல்லமா தாவத்துஹும் லிதக்பிர லஹும், யா அல்லாஹ் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் பிரச்சாரம் செய்கிறேன். அவன் நான் எதுக்கு கூப்பிட்டேன்? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கடா, அல்லாஹ் அவங்க மன்னிச்சிடுவான்ப்பா, தயவு செய்து வாங்கயா, ஏன்டா இந்த பாவத்துல மூழ்கி கிடக்குறிய, என்ன அல்லாஹ் மன்னிச்ச மாதிரி உங்களை அல்லாஹ் மன்னிக்கணும், நான் போற சொற்க நீங்களும் போகணும் என்றுதான் அழைத்தேன். நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்தேன். ஜாலு அசாபியஹும் ஃபி ஆதாரிஹிம், காதை பொத்தினார்கள் வரலை கொண்டு. இது இன்சல்ட்டிங். ஒரு ஆள் அங்க இருந்து வர்றாரு, ரொம்ப வர்றாரு, நான் வந்துட்டான்டா உயிர் எடுக்க, இப்படி பொத்தினா எப்படி இருக்கும்? வஸ்தக்ஷோ தியாபஹும், தங்களுடைய தலையில் துணியை போட்டுக் கொண்டார்கள், மூடிட்டு ஓடுறது. டேய் வந்துட்டாடா, ஓடுறாள், ஓடிட்டான். புரியுதா உங்களுக்கு? வந்துட்டார். நம்ம ஆரம்பத்தில் எப்படிலாம் பயம், நம்மளுக்கு பயந்தது ரம்பன்னு பயப்பட மாட்டான். இத ரம்ப மாதிரி பேசிருக்கான், கால புத்திரன் எப்படிங்க நான் வந்துட்டான், இப்படி அடுத்த எப்படி இருக்கு இன்சல்ட். அவர் என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாரு, நான் இன்னும் சத்தமிட்டேன், காத புத்திரி அதுக்கு மேல சத்தம் போட்டிருக்காரு. பிடிவாதமாக மறுத்தார்கள். பிடிவாதம் பிடிச்சிட்டு என்ன சொன்னாலும் கேரளா ஆணவம் தான் அதற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. அகம்பாவம் ஆணவத்தினால் பிடிவாதம் பிடித்து உண்மையை மறுப்பாங்க. அகம்பாவம் ஆணவருக்கு சொல்லுவோம். நீ நேற்று நான் பெற்ற நான் பார்க்க பிறந்தவன், நீ எனக்கு சொல்றியாமா, நீ பார்க்க பிறந்த என்ன நான் இருக்கேன், என் அத்தாட போய் இஸ்லாத்தை ஏத்துக்கணும், ஏன் மவன் நீ சொல்றியா, நான் என்ன உன் அத்தான சொல்லிட்டேன், நான் தாத்தா உங்க அத்தா, நீ என் மவன் தான், நீ என்ன அப்படி சொல்றாங்களா, நீ தான் அத்தா, நீ தான் அம்மா, இஸ்லாம் சொல்லுது, ஏன் நான் பார்க்க பிறந்தவன் இப்படி சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் வரட்டு பிடிவாதம், பெருமை. எனக்கு இவன் சொல்லவா, என்ன சொன்னாலும் மண்டையில ஏறது, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அப்படி இருக்கதான் தேவ மனுஷன். நபிமார்கள் அப்படி இருந்திருக்கிறான. அப்புறம் பாருங்க, சும்மை நீ தாவத்துகும் ஜிஹாரா, விடவில்லை சப்தமாக அழைத்தேன் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே அவன் பிடிவாதம் முடிச்சு மாற்றனால விடல, நம்ம தான் அழைக்கணும். அவன் நம்மளை பிடிவாதம் கணக்குறான், நம்ம சொல்ல வேண்டியது, கோபப்பட வேண்டியது யாரு? பள்ளிவாசலுக்குள்ள வராதன்னு அவன் சொல்லக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ள நிக்காத போட வெளியே நம்ம சொல்லணும். அல்லாவுடைய பள்ளியில உட்கார்ந்துக்கிட்டு
அல்லாஹ் விட்டுட்டு கண்டவனை கூப்பிட்டு நம்ம கேட்கணும். நீ பள்ளிவாசக்குள்ள வரலாம். யார் யாரை கேட்கறாங்க? ஒரு விவசாயம் இல்லாமங்கல்ல, கோவப்பட வேண்டியது நம்ம. ஆனா அவன் அப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. அது இன்னொரு வசனம் பாருங்க. காலையா கோமி இன்னொரு வசனம் சொல்றாரு. காலையா கோமி இன் குந்துவலா பையத்தி ரப்பி வாத்தானி ரஹமத்தம் இந்திஹி. நான் ஒரு தெளிவான ஆதாரத்தின் மீது இருக்கிறேன். இன்னொரு சொல்றாரு. நம்ம சொல்லுவோம்னாங்க, நாங்க ஏதாவது ஆதாரம். இதுல ஒரு வேடிக்கை தெரியுமா? விவரம் அதை இப்படியெல்லாம் பேசுவாங்க, ஆச்சரியமா இருக்கும். ஆதாரத்தை கொண்டு வான்னு காப்பான் செல்ல. நம்ம ஆதாரத்தை தூக்கிட்டு போயிடலாம். உடனே ஆதாரத்தை தூக்கிட்டு வந்துருவீங்கள, தூக்கிட்டு தானே வரணும். இது என்ன பேச்சு? நீங்க கேட்கல, நாங்க ஆதாரம் தூக்கிட்டு வரவாயிரும். இது எவன்டா இப்படிலாம் இருப்பாங்க. அனுபவப்பட்டிருக்கேன் நான். உடனே ஆதாரம் தூக்கிட்டு வந்துருவீங்க, இது முறையா? இது எப்படி? நாங்க முதல்ல சில பேர் 5 எத்தனை கேட்பேன், 10 சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். நான் உனக்கு கேட்பேன், நீ உடனே ஆதாரம் சொல்லிடக்கூடாது. நான் உனக்கு கேட்பேன், உடனே ஆதாரத்தை எங்க கேட்ட அப்படி சொல்லுவோம். நான் உனக்கு சொல்லுவேன், ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது அப்படின்னா. அது இப்படி ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்கறது கரெக்ட், இப்படி சொல்லுவான். இந்த மாதிரி இன்னும் பாருங்க. என் குந்தோலா பையத்தின் ரப்பி வாத்தாரி ரஹமத்தமின் இந்திஹி. அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு ஒரு கிருபை இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். நான் ஒரு ஆதாரத்தின் மீது பேசுகிறேன். ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசுறேன், நிரூபிக்கிற மாதிரி நான் பேசுறேன். ஆதாரத்தை வைத்துக் கொண்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அதை மறைத்து விட்டான். மண்டல ஏறக்கூடாது ஆயிட்டான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நபியே நீர் விரும்பக்கூடியவர்களுக்கு நேரில் காட்ட முடியாதுங்கிறத இப்படி 100 இந்த ஸ்டைல சொல்லியிருக்கான். 100 இந்த ஸ்டைல சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் என்னை ஒரு ஆதாரத்தின் மீது வைத்திருக்கிறான், அதை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். தலைக்கும் அதை அல்லாஹ் உங்களுக்கு மறைத்து விட்டான். அதாவது உன் மண்டையில ஏறக்கூடாதுன்னு அல்லாஹ் நினைச்சிட்டான், உனக்கு நேர்வழி காட்டக்கூடாது அல்லாஹ் நினைச்சிட்டான். முல்ஜிமுக்கும் நான் என்ன உனக்கு திணிக்கவா முடியும் என்று கேட்டான். இப்படி அவசரம் முல்ஜிமுக்கும் திணிக்கவா சொல்லத்தான் செய்யறான். திணிக்க முடியுமா? என்னத்தை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறத என்ன செய்ய முடியும்? அடுத்து சொல்றாரு, வலாக்கிங். அது மட்டும் இல்ல, வலாக்கிங் யாராக்கும் கோமன் கஜகரும். சரியான முட்டா பேரோட இருக்கீங்களா, விவரம் கட்டவங்களா இருக்கீங்க. ஆதாரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், ஆதாரத்தை எடுத்து காட்டுறேன், அதை ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது மூளை இருக்கா? அப்புறம் அவன் ஒண்ணு வர்றான். யாக்கோமி இன்னொன்னு சொல்லியிருக்கான். அவன் என்ன சொன்னாங்கிறது வசனத்துல இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில்ல அவன் சொன்னது விளங்குது. என்ன சொல்லியிருக்கானுவனா, நீ ஆதாரப்பூர்வம் பேசலாம் கரெக்ட், ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவன் நான் பண்டாரம் பரதேசியா இருக்கான், சோத்துக்கு லாட்டி அடிக்கலாம், உன்னை சுத்தி உட்காந்துட்டு இருக்கான். நாங்க எவ்வளவு பெரிய முக்கியஸ்தர்கள் விஐபிகளா இருக்கோம், இவன் விரட்டி அடிச்சு, இவங்க விரட்டி அடிச்சு கூட வர்றான். இப்படி சொல்லியிருக்கான். எப்படி சொல்லிருக்கான், எப்படி விளங்குது? இன்னும் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, யாக்கோமி மை என் சுன்னி மினல்லாஹின் தரத்தும். இவர்களை எல்லாம் நான் விரட்டி அடித்து விட்டால் அல்லாஹ் என்ன நாசமாக்கிடுவான்டா, அல்லாட்ட யாரை என்ன பாதுகாக்கிறது? படுவா இப்படி சொல்ல வர்ற முட்டா பையில உள்ளங்க அறிவு கட்டவனே. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லாஹ்க்கு பயப்படணும், எல்லா சரி சம உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது, எல்லா மனுஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்ற? எனக்கு முரண்பட்டு நான் நிக்கணுங்கிற. எதை நான் சொல்றேன்? ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லா அல்லாஹ் பத்தி எல்லா அடிமைகள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு சொல்ற என் கூட இருக்கணும் விரட்டி அடிக்கன்னு. நான் விரட்டி அடிச்சா அல்லாஹ் என்ன தொலைச்சிருவான். பிறகு யாருல அல்லாட்ட இருந்து என்ன பாதுகாக்கிறது அப்படிங்க. அப்பலா ததக்கரும் யோசிச்சு பார்க்க மாட்டேன். இதைத்தான் நான் கூடாதுங்கிறேன், அவர் கூடாது என்பதை அவர் செய்ய சொல்றான். அதுமா உரியதோ முகாலிபக்கும் அனஹாத்மன். எதை கூடாது என்று நாம் சொல்கிறோம், நான் சொல்கிறேனோ அதை செய்து எனக்கு நான் முரண்பட மாட்டேன். ஒரு நல்லவன், ஒரு நேர்மையானவன், ஒரு சத்தியவாதி தனக்குத்தான் முரண்படக்கூடாது. சத்தியத்தை சொன்னா மட்டும் பார்த்தாதுங்க, சத்தியவாதியா இருக்கணும். வச்சுக்கணும், சத்தியவாதி இல்லாம சத்தியம் சொல்ல எடுபடாது. சாராய குடிக்க வச்சுக்கிறோமே, சரியான கிக்கு. இன்னொரு ஆள் போதையிலே போறான், இன்னொரு ஆள் குடிக்க குடிக்காத ஹராம் சொல்லக்கூடாது, இவன் நிக்க முடியல, போட அப்படிமா. சத்தியம் தான் சொன்னது குடிக்காதன்னு, அவன் சத்தியவாதியா இல்லையே, தனக்குத்தான் முரண்படக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனம், வலா யன்ஃபுக்கும் நுஸ்ஹீன் அரத்வன் அன்ஸஹலக்கும் இன் கான அல்லாஹ் யுரீது அன் யுஹ்வியக்கும். நான் உங்களுக்கு நல்லதை நாடி உபதேசம் செய்கிறேன் சொல்றாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஒரு வசனம் இருக்கு. அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, அடே நான் உங்களுக்கு நல்லதை நாடி உபதேசம் செய்கிறேன், அல்லாஹ் உங்களை நாசமாக்க நாடிட்டா
என் உபதேசம் ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிற. என் உபதேசம் பயன் தராதரா, நான் நல்ல நினைச்ச என்ன செய்ய அல்லாஹ் நாடணும். அது மாதிரி நம்ம நினைக்கணும். நம்ம நினைச்ச என்ன செய்ய அல்லாஹ் நினைக்கணுமே, கவலைப்படாதுன்னு அர்த்தம். மேலும் மேலும் இந்த நபிமார்களுக்கு இந்த கூத்து பண்ணியிருக்கான். சத்தியம் வந்து விட்டால் அசத்தியம் ஒளியும், சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் ஒளிந்தது, அசத்தியம் ஒளிந்தே தீரும் அப்படிங்கிறான். என்ன காரணம்? சத்தியத்தை சொல்லிட்டு இருக்க நீங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லி எந்தெந்த முறையிலெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த முறையிலெல்லாம் சொல்லத்தான் வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நாம் செய்ய வேண்டியது சத்தியத்தை தூக்கி அசத்தியத்தின் மீது வீசுகிறோம், அசத்தியம் ஒளிந்துவிடும், நாசமாக தவிர முடியாம போயிருந்தான். நம்ம வேலை என்ன? குரானை தூக்கி வீச வேண்டியதான். குரான் சும்மா குரான் இல்ல, அந்த விஷயங்களை ஹதீஸை தூக்கி மக்கள் போட்டுக்கிட்டே இரு. அசத்தியம் ஒழிஞ்சு, அசத்தியவாதி இருக்கலாம், அசத்தியம் ஒழிஞ்சிடும். இன்னைக்கு பாக்குறமே சில தர்கால போய் கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஆளுட்டு எப்படி இருக்கு, நல்ல கூட்டம் செய்யறது, கலெக்ஷன் இல்லை அப்படிங்க, ஜாலிக்கு வர்றான், பயன் இல்லை, அவன் தெரியுது ஃப்ராடு, டைம் பாஸ் அப்படி நிறைய பேர் போறான். அசத்தியம் ஒழிஞ்சு அசத்தியவாதி இருப்பான், அதை பத்தி கவலை இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அசத்தியம் ஒளியும். நம்ம சத்தியவாதியாக இருந்து கொண்டு சத்தியத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அசத்தியவாதி பின்வாங்காட்டா நம்ம பின்வாங்க கூடாது, அவன் தான் பின்வாங்கணும். அவன் போர் அடிக்குதுன்னு சொல்றது இல்ல, அவன் வருஷம் மூழ்க விட மாட்டேங்கிறான். ஒளிஞ்சாலும் சில இடங்கள்ல இருக்கு, நம்ம சொல்றது பத்தாதுன்னு அர்த்தம். நாம் சத்தியத்தை வீசிக்கொண்டே இருப்போம். அது கூட அஹ்சன கௌலம் ஆயுதல்லாம், சத்தியத்தின்பால் அல்லாஹ் என்பால் அழைப்பதை விட ஒரு சூப்பர் வார்த்தை இருக்கிறதா என்ன? அல்லாஹ் கேட்கணும். அல்லாஹ் பக்கம் வாங்கப்பா, இதுதான் சூப்பர் வார்த்தை உலகத்தில். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்பால் அழைப்பதை விட சூப்பர் வார்த்தை என்ன இருக்கு ஒரு மனுஷன் பேசுறதுல? அதை விட பெஸ்ட் வார்த்தை உலகத்தில் இருக்கான அல்லாஹ் என்பால் அழைப்பதா சத்தியம். அழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, டைம் கிடையாது. அவரவர் சாகும் வரை அழைக்கிறது, அவரவரால் எவ்வளவு முடியுமா அப்படி. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் சூனத்தின்பால் அழைக்கிறான். அல்லாஹ்பால் அழைக்கிறான் எதுக்கு? அல்லாஹ் சூனத்தின்பால் அழைக்கிறான், ஷைத்தான் நரகத்தின்பால் அழைக்கிறான். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஷைத்தான் நரகத்தின்பால் அழைக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், நீங்க கேள்விப்பட்ட விஷயம் தான் இது. ஷைத்தான் நரகத்தின்பால் அழைக்கிறான் அப்படின்னா என்ன? அல்லாஹ் அழைக்கிறதா குர்ஆன் சொல்றதா, ரசூலுல்லாஹ் சொல்றதா, அல்லாஹ் அழைக்கிறதா? அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ் அவன் ரசூல் சொல்ல கேட்டாலே முடிஞ்சு, அவ்வளவு அல்லாஹ் அழைக்கிறதா. ஷைத்தான் நரகத்தின்பால் அழைக்கிறதா என்ன? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னால், பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் மூதாதையர்கள் எதை கண்டமோ அதைத்தான் பின்பற்றுவேன் என்று சொல்கிறார்களே. இதைத்தான் அல்லாஹ் சொன்னா. அவ்வளவு காண இதுவும் இலாலா பிஸ்ஸை, இவர்களை எல்லாம், யாரை? மூதாதையர்களை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார்களே, இவர்களை எல்லாம் ஷைத்தான் நரகத்தின்பால் அழைத்தாலுமா மூதாதையர்களை பின்பற்ற போகிறார்கள். அடே, மூதாதையரை பின்பற்றன்னு சொல்லிட்டியா, ஷைத்தானை பின்பற்றன்னு அர்த்தம். அல்லாஹ் பின்பற்ற ஓகே, குர்ஆனை பின்பற்றேன், நபியை பின்பற்றியா சொர்க்கத்துக்கு போக போற, நபியை பின்பற்றியா சத்தியம் கிடைச்சிடும். சத்தியத்தை தூக்கி நாம் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அசத்தியம் ஒளியும். அதுபோன்று சத்தியத்தை சொல்லி அசத்தியம் ஒளிவதற்கு நம்ம எல்லாம் அல்லாஹ் காரணமாக்குவானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும்
தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah